Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ். என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எப்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் சிப்ஸ். இது சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடும். இதை எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீளமான உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபிங்கர் சிப்ஸ் நீளமாக அந்த ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இதோட தோலை பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 கார்னரில் உள்ள எட்ஜஸை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை கொஞ்சம் பெரிய இன்ச்சில் இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி பண்ணுறோனோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஃபிங்கர் சிப்ஸு அந்த ஷேப்பில் நீங்கள் அதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நீளமாக. நெக்ஸ்ட்டு இதை ஒரு 5 to 6 டைம்ஸ் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த கட் பண்ண உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அது பாயில் ஆனால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப குக் ஆகக்கூடாது. இது ஒரு 80% குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம மீதியை அதை மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய காட்டன் டவலில் வச்சு அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் எடுத்து இப்படி ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த காட்டன் டவலை மேலே அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படியே அமுக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. உங்களால் அப்படி பண்ண முடியலன்னா அது கொஞ்சம் காற்றால் ஃபேனில் கொஞ்சம் நேரம் வச்சு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா 80% ஆஃப் குக்கில் இருக்குது. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம அதை ஒவ்வொன்றா பொரிச்சிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும், இன்னும் ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா உள்ளார வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை டொமேட்டோ கெச்சப்போட இல்லைனா அது மேலே கொஞ்சம் சில்லி பவுடரை தூவி விட்டு பெரியவங்க கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய் பாய்.